தங்கப்பத்திரம் திட்டத்தை கைவிட நடுவண் அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளதால் தங்கத்தில் முதலீடு செய்யும் நடுத்தர மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். நம் நாட்டை பொறுத்தவரை தங்கத்தில் முதலீடு செய்வது என்பது சேமிப்பின் முதல் படி என்ற நம்பிக்கை மக்களிடம் உண்டு. நடுத்தர வர்க்கத்தினர் தங்கம் வாங்குவதை எப்போதும் பாதுகாப்பானதாக கருதுகின்றனர். இதனால் தங்கத்தின் விலை ஏறுமுகத்திலேயே உள்ளது. இப்படி நேரடியாக தங்கத்தில் முதலீடு செய்யப்பட்ட நிலையில் கோல்டு பாண்ட் எனப்படும் தங்கப்பத்திர திட்டத்தை கடந்த 2015ஆம் ஆண்டு ரிசர்வ் வங்கி அறிமுகம் செய்தது. அதன்படி தங்க நகைகளை வாங்கி வைப்பதையும் தாண்டி மின்னணு முறையில் பத்திரமாக வாங்கி வைப்பது பாதுகாப்பானதாக தங்க முதலீட்டாளர்கள் மத்தியில் பார்க்கப்பட்டது. தங்கப்பத்திரத்தின் முதிர்வு காலம் முடிந்த பிறகு ஆண்டுதோறும் சேரும் வட்டியோடு சேர்த்து பயனாளர்களுக்கு திருப்பி தர வேண்டும். ஆனால் தங்கம் விலை தொடர்ந்து உச்சம் தொட்டு வருவதால் தங்கப்பத்திர திட்டத்தால் அரசுக்கு வரக்கூடிய வருமானத்தை விட திருப்பி கொடுக்கும் செலவு அதிகரித்துள்ளது. இதனால் நடுவண் அரசுக்கு நிதி சுமை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த தங்கப்பத்திர திட்டத்தை கைவிட நடுவண் அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான முறையான அறிவிப்பை நிதிநிலை அறிக்கையில் நடுவண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.